கிறிஸ்டின்ஸை வந்து மூவிஸ் பார்க்கலாமா, இல்லை அவங்க வந்து சோஷியல் மீடியா அது நம்ம கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாமா? மூவிஸு, டிவி, சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து விஷுவல் மீடியா கீழே வருது. இந்த விஷுவல் மீடியாவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறது மூலமாக நிறையா பவர் இருக்குது. பைபிள்லையும் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லையும் சொல்கிறாங்க இந்த விஷுவல் மீடியாவுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. பாஸ்டர் பாலியாங்கிசோ உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் சர்ச்சை வந்து ஃபவுண்ட் பண்ண பாஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பவர் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோமோ அதையே நம்ம அதிகமாக சிந்திப்போம். நம்ம சிந்திக்கிற விஷயத்தை வந்து நம்மளோட விஷனாக மாறுது, அதாவது தரிசனமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. பார், சிந்தி, தரிசி அப்படிங்கிறத அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். இந்த டிவி பார்க்குற மூலமாகவோ, இல்லை சோஷியல் மீடியா பார்க்குற மூலமாகவோ, சினிமா பார்க்குற மூலமாகவோ நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு, அது நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுதா, நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுதா, இல்லை நம்மளோட பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மீடியாஸ் வந்து விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த மீடியாவாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கே தவிர இது வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃபோட அந்த விஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்த்து சிந்திச்சு தரிசிக்கிற அந்த பாட்டுக்கு நம்மளை விளக்குறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த சோஷியல் மீடியா, இந்த டிவி இது எல்லாமே இருக்குது.